சூப்பரா வந்திருக்கு. இப்ப ரோட்டக்கரை எல்லாம் இந்த கரைஞ்சுண்டல் இப்ப தைக்கிறது குறைவு. சூப்பரா இருக்கு. உங்களை இதை வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. மாங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பமிலை புடுங்கி கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு கரஞ்சுண்டல் செய்ய போறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கரஞ்சுண்டல் செய்ய போறோம். ரோட்டு கடைகள்ல எல்லாம் வேண்டி சாப்பிட்றது முந்தின நல்ல ஞாபகம் இருக்கு. கன நாள் செய்து பார்க்கல. இன்றைக்கு ஒருக்கா அந்த கரஞ்சுண்டலை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ 1/4 கிலோ கடலை எடுத்து இரவு 6 மணித்தியாலம் ஊற விட்டு அவிச்செடுத்துருக்கு. 3/4 பதத்தில் இந்த கடலை அவிச்செடுக்கணும். இதுக்கு தேவையான மாங்காய், தேங்காய் சொட்டு, கடுகு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பமில்லை இதெல்லாம் வெட்டி ஆயத்தமாக இருக்குது. மற்றது மிளகாத்தூளும் கொஞ்சம் வேணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 மேசக்கரண்டி. மாங்காய் போட்டாலும் இது கொஞ்சம் தேசி புளியும் கொஞ்சம் விடோடும். அது இப்போ இந்த ரக்கி போட்டு கடைசியாக தான் விடுறது. தேசி புளியும் தேவை. இனிமேல் நாங்கள் அடுப்பில் போய் என்ன செய்கிறதுன்றதை பார்ப்போம். 3 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொதிச்சிட்டது. கடுகு 1 மேசக்கரண்டி. கடுகு கொஞ்சம் கூடத்தான் இதுக்கு போடுறது. பெருஞ்சீரகம் 1 தேக்கரண்டி. இது கருவேப்பமிலை ஒரு 2 கரண்டி கருவேப்பமிலை. வெங்காயம் 4 மேசக்கரண்டி எடுத்தேன். வெங்காயம் கொஞ்சம் கூடத்தான் போடுறது இதுக்கு. மற்றது பச்சை மிளகாய் இது 2 மேசக்கரண்டி. கொஞ்சம் கூடவும் போடலாம். நான் கொஞ்சம் குறைச்சித்தான் போடுறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தக்க மாதிரி போடுங்க. நாங்கள் கடலைக்கு உப்பெல்லாம் போட்டு அவிச்சிட்டோம். இப்போ இதில் வெங்காயம் மதங்குறதுக்காக ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். கெதியா வெங்காயம் மதங்கியும் விடும். இதுக்கு கொஞ்சம் உப்பு தேவை தானே இதுகளில் போடுற இதுகளுக்கு. அதால் கொஞ்சம் போட்டிருக்கு. நல்லா முருகியெல்லாம் வதங்க தேவையில்லை. நாங்கள் இப்போ இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 1 தேக்கரண்டி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இந்த தூள் வைக்க இதுகள் போக வேணும். அதுக்காகத்தான் முதல்லையே அதை சேர்க்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அரைப்பதமாக இருந்தால் தான் அதுவும் சாப்பிட நல்லா இருக்கும். இதோட நாங்கள் ஒரு 3 மேசக்கரண்டி தேங்காய் சொட்டு சின்ன பல்லு போல வட்டி எடுத்துக்கிறக்கு. மாங்காய் 3 மேசக்கரண்டி. இதுவும் சின்ன சின்ன பல்லா வட்டி எடுத்துக்கிறக்கு. கால் கிலோ கடலை அவிச்சது. கடலையே உடனே சேர்த்துடுவோம். தேங்காய் சொட்டு மாங்காய் போட்ட உடனேயே கடலையும் சேர்த்துடுவோம். கடலை போட்ட உடனே வடிவா சேர்த்து போட்டு கன நேரம் அடுப்பில் விட தேவையில்லை. சேர்ந்த உடனேயே ரக்கி கொண்டு வந்தாச்சு. வழியால ரக்கி வச்சுட்டு தான் இதுக்கு தேசி புளி விடுறது. இப்போ இதுக்கு தேசி புளி கொஞ்சம் விடுறோம். மாங்காய் போட்டது தான் ரெண்டாலும் கொஞ்சம் தேசி புளி விட்டால் அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தான். அந்த மாதிரி வந்துட்டுது. உப்பு உரைப்பு எல்லாம் அளவாக கிடக்கு. கடையில் வேண்டுற கரஞ்சுண்டல் வீட்டில் செய்து ஆசைக்கு சாப்பிடலாம்.
இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது கடலை முக்காப்பதம் அவிய வேணும். மற்றது வெங்காயமும் கணக்க வதங்க விடக்கூடாது. கொஞ்சம் மர பச்சை தன்மையா இருந்தா தான் நல்லா. என்னோட டிஷ்ஷுகளுக்குள்ள போடுறேன். சூப்பரா வந்திருக்கு. கடையில வேண்டுற மாதிரி, ரோட்டு கரையில சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இப்ப ரோட்டுக்கரையெல்லாம் இந்த கரைஞ்சுண்டல் இப்ப கிடைக்கிறது குறைவு. எடுத்தான் தெரியணும். நீங்கள் இதை வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. தேசி புளி சூப்பரா இருக்கு. வித்தியாசமான ஒரு சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.